இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. இல்ல இவர் எங்க அப்பா சூர்யா இல்ல. நீங்க போய் சொல்றீங்க. நீங்க அப்பா சூர்யா இல்ல. தெய்வமா அங்கிள் இவர் என் அப்பா இல்ல. என்னை இவர் கூட அனுப்பாதீங்க. இவர் கூட இருந்தா என் உயிருக்கு ஆபத்து. ஏய் குழந்தை இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்லுதுன்னா கண்டிப்பா நீ ஃப்ராடா தான் இருப்ப. இங்க இருந்து போறியா இல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்ணிட்டா? ஐயோ சார் சார் ப்ளீஸ் சார் கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றது கேளுங்க. நான் தான் சார் சூர்யா, இவனோட அப்பா. தெய்வமா இங்க பாருடா, நான் தான்டா அப்பா சூர்யா, என்ன கொஞ்சம் நல்லா பாருடா. இல்ல நீ சூர்யா இல்ல, நீ அப்பா இல்ல. அங்கிள் இவர் நடிச்சு என்ன ஏமாத்த பாக்குறாரு. இவர் என் அப்பா இல்ல. இவரை இங்க இருந்து போக சொல்லுங்க. இவரை நம்பாதீங்க. சத்தியமா இவர் என் அப்பா இல்ல. தெய்வமா சத்தியமா நான் தான் உங்க அப்பா சூர்யா. இது எல்லாமே வேஷம்டா. என்ன பாரு பாருடா, உன் அப்பா சூர்யாடா, நல்லா பாருடா. என்ன இப்ப அப்பா அடையாளம் தெரியுதா? நல்லா தெரியுது. இதுக்காக தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன். தப்பிக்க நினைச்சா உன்னை ஷூட் பண்ணிடுவோம். சார் என் குழந்தை முன்னாடி வேணாம் சார். இது உன் குழந்தை தேவி இல்ல, தேவி போல இருக்கிற ராணி. உன்னை பிடிக்கிறதுக்காக நாங்க போட்ட பிளான் இது. ஹலோ மேடம், இன்னைக்கு காலையில சூர்யா சார் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க மேடம். அப்படியா? 15 நாள் ரிமாண்ட் பண்ணிட்டாங்க மேடம். 15 டேஸ் ரிமாண்ட்ல வச்சிருக்காங்களா? ஆமா மேடம். நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க சூர்யா. இந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பா உங்களை நிரபராதின்னு நான் சீக்கிரமா உங்களை வெளியில கொண்டு வந்துருவேன். என்ன நம்புங்க சூர்யா. நான் உங்களை சமாதானப்படுத்துறதுக்காக இப்படி எல்லாம் சொல்லலங்க. இந்த கேஸ்ல உங்களுக்கு எதிரா இருக்கிறதே அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான். மினிஸ்டர் மகனோட பாடிய முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணது போலீஸ் ஸ்டேஷன்ல பாம்பு கடிச்சு இறந்து போன டாக்டர் இல்ல. துர்கா என்ன சொல்ற? ஆமா சூர்யா, மினிஸ்டர் மகனோட பாடிய முதல்ல போஸ்ட்மார்ட்டம் பண்ணது சீனியர் டாக்டர் சண்முக சுந்தரம். ஆனா அவர் தந்த ரிப்போர்ட்ட மாத்தி எழுதின டாக்டர் தான் பாம்பு கடிச்சு செத்து போன டாக்டர். அந்த சீனியர் டாக்டர் சண்முக சுந்தரத்தை கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்தினா நீங்க இந்த நிலைமையில இருந்து வெளியே வந்துடலாம். துர்கா அந்த டாக்டர் நான் எப்படியாவது கண்டுபிடிச்சு கோர்ட்ல கொண்டு வந்து நிறுத்துறேன். உங்களை கூடிய சீக்கிரம் வெளியில கொண்டு வந்துடுறேன். அது நடக்கும் சூர்யா. துர்கா எந்த விஷயத்த சொல்லியிருந்தாலும் நான் ஏமாத்திருக்க மாட்டேன். ஆனா நம்ம தெய்வமா பேரை சொல்லிதான் என்னை ஏமாத்திட்டாங்க. இருந்தாலும் நீ சொன்ன மாதிரி நான் கொஞ்சம் எச்சரிக்கையா இருந்திருக்கலாம். உன் பேச்ச கேட்காததாலதான் எனக்கு இந்த நிலைமையே. என்ன மன்னிச்சிரு துர்கா. நீங்க என்ன பத்தி நினைச்சு ஃபீல் பண்ணாதீங்க. உங்களை நான் எப்படியாவது வெளியில கொண்டு வந்துருவேங்க. இது சத்தியம். குழந்தை எங்க இருக்குடா? உண்மையை சொல்றா? இல்ல மேடம், எனக்கு தெரியாது மேடம். சத்தியமா மேடம், சத்தியமா மேடம், குழந்தை என்கிட்ட இல்ல மேடம். அன்னைக்கு குழந்தை பசிக்குது ஏதாவது வாங்கி கொடுன்னு கேட்டுச்சு மேடம். நாங்க ஹோட்டலுக்கு கூட்டிட்டு போனது உண்மைதான் மேடம். பரவாயில்லப்பா, சாப்பிட்டீங்களா? சாப்பாடு நல்லதா இருக்கு. ஐயோ போலீஸ் நிக்கிறாங்களே. என்னண்ணா இங்கே நின்னுட்ட? ஏய் அங்க பாருடா. டேய் தோ போறடா. வாடா போறனே. ஏய் 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 ஏய். இதுதான் மேடம் நடந்துச்சு. அமைச்சர் கூட இன்னும் குழந்தையை தேடிட்டு தான் மேடம் இருக்காரு. நீ உண்மையதானே சொல்ற? உண்மைதான் மேடம். அந்த ஆசிரமம் சொன்னல, அது எங்க இருக்கு? அது ஒரு ஆசிரமா மேடம், ஒரு பக்கத்துல இருக்கு மேடம். பொய்யா மட்டும் இருந்துச்சு தொலைச்சிருவேன். போடா.
தலையில அடிபட்டு மயக்கமா இருந்த குழந்தைய நான் ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணேன். ஆனா அங்க இருந்து வெளியே வந்து என் குழந்தைங்க சில ரவுடிங்க கிட்ட இருந்து தப்பிச்சு என் குழந்தை ஒரு தண்ணி லாரியில இங்கதான் வந்து சேர்ந்தான். இங்க பாருங்க, நான் ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர். சம்பந்தப்பட்ட ஒரு ஆள் கிட்ட நல்லா விசாரிச்சுதான் அவன் சொன்ன இன்ஃபர்மேஷனை வச்சுதான் நான் குழந்தைய தேடி வந்திருக்கேன். ப்ளீஸ் என் குழந்தை எங்க இருக்குன்னு சொல்லுங்க. இவங்க உண்மையாவே குழந்தையோட அம்மாவா இல்ல எல்லாம் தெரிஞ்சு நடிக்கிறாங்களா? இவங்கள எப்படி நம்புறது? நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு என் மனசுக்கு புரியுது. ஒரே ஒரு நிமிஷம். இத பாருங்க, என் குழந்தை என் கூட இருக்கிற போட்டோ. சாரிங்க, குழந்தைங்க வந்ததுல இருந்தே அவளோட உயிருக்கு ஆபத்து இருக்குங்கறத தெரிஞ்சுக்கிட்டேன். அதான் குழந்தைய தேடி வரவங்கள சந்தேகப்பட வேண்டியதா ஆயிடுச்சு. பரவாயில்ல சிஸ்டர், நான் தான் அந்த குழந்தையோட அம்மான்னு இப்ப நம்புறீங்கல்ல? நிச்சயமா நம்புறேன். இப்ப என் குழந்தை எங்க? நான் என் குழந்தைய உடனே பார்க்கணும். அது வந்து குழந்தை இப்ப இங்க இல்லங்க. வாட்? குழந்தை இல்லையா? என்னங்க சொல்றீங்க? என் குழந்தைக்கு என்னாச்சு? அவ எங்க இருக்கா? பதட்டப்படாதீங்க, உங்க குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. குழந்தை இல்லாத பணக்கார தம்பதிங்க உங்க குழந்தைய தத்தெடுக்க ஆசைப்பட்டு கேட்டாங்க. குழந்தைய அவங்க கூட அனுப்பி வச்சிருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்க. அன்னைக்கு உங்க பாப்பாக்கு பேர் சுட்டு விழாக்கு வந்துட்டு பாப்பாவை பார்க்காமலே கிஃப்ட் கொடுக்காம போயிட்டால, அதனாலதான் பாப்பாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். பாப்பாவை கொஞ்சம் கூப்பிடுறீங்களா? அதான் ஃபங்க்ஷன் வந்து கிஃப்ட் கொடுத்துட்டு போயிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்காக கூப்பிட சொல்றீங்க? கிஃப்ட் கொடுக்கதாங்க. அன்னைக்கே கிஃப்ட் கொடுத்துட்டு போனீங்கல்லங்க, அப்புறம் என்னங்க இப்ப இன்னொரு கிஃப்ட்? அன்னைக்கு நான் கொடுத்தது சாதா கிஃப்ட், இப்ப நான் கொடுக்க போறது ஸ்பெஷல் கிஃப்ட். கொஞ்சம் கூப்பிடுங்களேன். இல்லங்க, அது பாப்பா தூங்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நான் போய் பார்த்துட்டு வரேன். அங்கதானே? இல்ல, பாப்பாக்கு ரொம்ப ஃபீவர், டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. ஓ அப்படியா? சரிங்க, நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஏங்க, நான் இவ்ளோ தூரம் வந்திருக்கா, வீட்டுக்கு வரவங்களுக்கு ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டீங்களா? குடிச்சிட்டு கிளம்பிடுறேன். ஐயோ, என்னங்க ஒரு காஃபி கூட கொடுக்க மாட்டீங்களா? சரி குடுக்குறேன். உட்காந்துட்டு இருக்கேன். இங்கே உட்காந்துருங்க, நான் காஃபி எடுத்துட்டு வரேன். சரி. என்னவோ போய் சொல்றாங்க. காணாம போன நம்ம தேவி அம்மா